Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆன் கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியா வெஸ் ஜிம்பாப்வே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்க இருக்கிற ஃபர்ஸ்ட் T20 மேட்சை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்சோட சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி ஜூன் நடக்க இருக்கு. டைமிங் பார்த்தோம்னா சாயந்தரம் 4:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்க இருக்குது. ஓகே, இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் வெனுவை பொறுத்த வரைக்கும் ஹரேரால தான் இந்த மேட்ச் நடக்க இருக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இருந்து பிளேயர்ஸா இருக்கட்டும் இல்ல கேப்டன் வைஸ் கேப்டனா இருக்கட்டும், அது உங்க ஆப்ஷனுக்கு தகுந்தாக்குல நீங்க சேஞ்சஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் சேனல் லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல பாத்தீங்கன்னா அந்த பேட்ச் நடக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் வேணு ஒரு செக் பண்ணி அந்த பிச் ஸ்டார்டிங்ல எதுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். இந்த பர்டிகுலர் பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அண்ட் பவுலர் ரெண்டு பேர்த்துக்குமே ஃபேவரா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போத் ரெண்டு பேருமே இந்த பர்டிகுலர் டாமினேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பவர் பிளேல பவுலிங்க்கு சப்போர்ட்டா இருக்குன்னா போக போக அந்த மிடில் ஓவர்லாம் பேட்டர் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா மாறிடும். ஸோ போத் இந்த பர்டிகுலர் டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க. 175 to 180+ ரன் அடிச்சிட்டாங்கன்னா செகண்டா பேட் பண்றவங்க கொஞ்சம் சிரமப்பட வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா வெனு ரெக்கார்ட் பார்ப்போம். இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 40 மேட்ச் பிளே பண்ணியிருக்கிறாங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 22 மேட்சும் பேட் செகண்டா பண்ணவங்க 18 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க செகண்ட் பண்ணவங்க ஒரு 4-5 மேட்ச் டிஃபரன்ஸ் இருக்கு வின்னிங் பொசிஷன்ல. இது ஒரு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 156 அப்படிங்கிறத ஒரு ஆவரேஜா ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் எடுத்திருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா தான் அடிச்சிருக்காங்க. 229 அப்படிங்கிற ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. இதுல ஒரு 2 விக்கெட்டை மட்டும்தான் இழந்திருக்காங்க. ஸோ இதுல லோவஸ்ட் ஸ்கோர் பார்த்தோம்னா ஜிம்பாப்வே தான் அடிச்சிருக்காங்க. 99 ரன்னுக்கே ஸோ ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா ஹெட் வெட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மொத்தம் 8 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க இந்தியாவும் ஜிம்பாப்வேவும். அதுல இந்தியா பார்த்தீங்கன்னா 6 மேட்சும் ஜிம்பாப்வே ஒரு 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா இந்தியா தான் ஒரு அப்பர் ஹைட்ல இருக்காங்க வின்னிங் பொசிஷன்ல. இப்போ அடுத்த நீங்களும் நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல கிளாசிக் டியோ டியூன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த டியோ அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நிறைய பேர் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு காமனா அவங்கள ஒரு 5 பிளேயர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 5 பிளேயர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பிளேயரை மட்டும் நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணா போதும், கிட்டத்தட்ட அதிக மணி வின் பண்ணலாம். அதுக்கு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்க தேவையில்லை, வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்க தேவையில்லை. ஒரு 11 பேர் கொண்ட டீமும் நீங்க கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கொடுக்குற ஒரு 5 பிளேயர்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பிளேயரை நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணா போதும், அதிக மணி வின் பண்ணலாம். ஸோ இந்த டியோ ஆப்ஷனுக்கும் நாங்க யாரை பிக் பண்றோமோ அந்த ஆப்ஷன் டெலிகிராம்ல நாங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. நீங்க டெபாசிட் பண்ற மணிக்கு இவங்க ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒண்ணு பிடிக்கிறதே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம இதுல இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ராயல் என்ஃபீல்டு பைக்கும், செகண்ட் பிரைஸ் மொபைல் ஃபோன், அதாவது OnePlus மொபைல் ஃபோன், தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா OnePlus தான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் பிளேஸ் 5th பிளேஸ்ல ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குறாங்க. அப்புறம் 6th பிளேஸ்ல இருந்து அடுத்தது ஒரு 1000 பேருக்கு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிவார்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன்ஸ்ல இந்த ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் பார்த்தீங்கன்னா FG. இப்போ அடுத்த 2 டீமோட பாசிபிளான பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் பார்ப்போம். இந்தியாவோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், கெய்க்வாட் 2 பேரும் பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அது அபிஷேக் சர்மா, ரியான் பராக், ரிங்கு சிங்,
துருஜுரல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஸ்னாய், ஆவேஸ் கான், கலீல் அகமது அண்ட் முகேஷ் குமார். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திய டீமோட ஒரு பாசிபிள் பிளேயிங் லெவன் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. இப்ப அடுத்த ஜிம்பாவோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் மர்மணி, வின்சென்ட் கயா, வெல்சி மாதுரே, சிகந்தர் ராசா, பிரைன் மாலண்டா, ஜோனதன், லூகா ஜாங்வே, மசகட்சா, அக்ரம் ஃபசர், அடுத்தது பார்த்தீங்கன்னா முஸ்ரபானி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாபோட ஒரு பிளேயிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததா இந்த ரெண்டு டீம்ல இருந்த டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களுக்கு இருக்க பிளஸ் ஆர் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து பார்ப்போம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் துருஜுரல், அபிஷேக் சர்மா அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இவங்க 3 பேர் வந்து ஒரு டபுள் ஆப்ஷன் பிக்ல வந்து இருக்காங்க. ஸோ துருஜுரலை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க. ஸோ இவர் கம்பல்சரி இந்த விக்கெட் கீப்பிங் மூலயமா கிடைக்கக்கூடிய அந்த கேச்சஸ், ஸ்டம்பிட், ரன் அவுட் மூலயமா கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி வந்து கிடைச்சிரும். பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட் கம்பல்சரி வந்து கிடைச்சிருங்க. அது மட்டும் போதுமான இவருக்கு வந்து கிடையாது. பிளஸ் இவர் பேட்டிங் ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4th டவுன்ல தான் வந்து இறங்குறாரு. ஸோ அப்படிங்கிற டாப் ஆர்டர்ல விக்கெட் விழுலைன்னா இவர் பேட்டிங் ஆடுறதுக்கு வரவே மாட்டாருன்னு தான் சொல்லுவேன். ஸோ டாப் ஆர்டர்ல ஒரு 3 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா இவர் பேட்டிங் ஆட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு, பவுலிங்க்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஸோ சப்போஸ் விக்கெட் விழலைன்னா இவர்கிட்ட இருக்கிற அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவரை வந்து கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ணா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 2 ஓவர் வச்சுட்டாலும் மஸ்ட் 1 விக்கெட் வரையும் இவர்கிட்ட வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாருங்க. ஸோ அதனால அது மட்டும் இல்லாம இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுனால கிட்டத்தட்ட இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன் கம்பல்சரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 25+ ரன் அடிக்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 30+ இருந்து ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் இவர்கிட்ட இருந்து நம்ம கிடைக்கும் பேட்டிங் ஆடுற மூலயமா. பவுலிங் ஆப்ஷன்ல 1 விக்கெட் எடுத்துட்டாலும் இவர்கிட்ட இருந்து ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு 70 இருந்து ஒரு 75 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு அபிஷேக் சர்மா. இப்ப அடுத்த வாஷிங்டன் சுந்தர். வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 2 ஓவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ 2 ஓவர் போல் பண்றாங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டா 1 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 1 விக்கெட்னா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கும். பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ பாயிண்ட் கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் தாங்க இருக்கும். ஸோ அது விக்கெட்டை எடுத்துட்டாருன்னா, விக்கெட்டை எடுக்கலைன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம்ல இருந்தா ஒரு 4+ பாயிண்ட் அது மட்டும் தான் இவருக்கு வந்து கிடைக்க இருக்கும். ஏன்னா இவரோட பேட்டிங் டவுன் வந்து ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டவுன்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5th பிளேஸ் அந்த மாதிரி தான் வந்து இறங்குறாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இவருக்கு வந்து பேட்டிங் ஆர்டர் வருமாங்கிறதே ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. ஸோ அப்படி பேட்டிங் ஆர்டர் வந்துச்சுன்னா வாஷிங்டன் இருந்து ஒரு 15 இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். ஒரு பேட்டிங் ஆர்டர் வரலைன்னா இவர் பவுலிங்ல இருந்து மட்டுமே கம்பல்சரி 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுக்கணும். இப்ப அடுத்ததா சிகந்தர் ராசா. சிகந்தர் ராசாவை பொறுத்த வரைக்கும் மினிமம் கம்பல்சரி ஒரு 3 ஓவர் ஆச்சு கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுறாரு. 3 ஓவர் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் விட்டு நம்ம 1 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடா 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான கூட வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ 1 விக்கெட் எடுக்கிறாருன்னு பட்சத்துல இவங்க வந்து ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட். ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா 1 டவுன் வந்து இறங்குறாருங்க. ஸோ டாப் ஆர்லயும் வந்து இருக்கிறதுனால இவர் கிட்டத்தட்ட ஒரு பேட்டிங் ஸ்கில்லும் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்காரு. மினிமம் ஒரு 20+ ரன் அடிக்கிற வச்சுட்டாலும் ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அப்படி கிட்டத்துல ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு சிகந்தர் ராசா. அடுத்ததா பிரைனை பொறுத்த வரைக்கும் ஸோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் கம்பல்சரி பவுல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ 2 ஓவர் பவுல் பண்றாருன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டடா 1 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பேட்டிங் ஆர்டரும் பாத்தீங்கன்னா ஒரு 3rd டவுன் பொசிஷன்ல தான் வந்து இறங்குறாரு. ஸோ டாப் ஆர்டர்ல விக்கெட் விழுந்துரும் ஒரு பேட்டிங் வருவான்னு நினைச்சு ஒரு டீம் கிரியேட் பண்ணீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ஸோ பேட்டிங் ஆர்டருக்கு வந்தாருன்னா இவர்கிட்ட நம்ம ஒரு 15+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். பிளஸ் பவுலிங் ஆப்ஷன்ல 1 விக்கெட் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்க. அடுத்ததா கிளைவ் மாடண்டே. கிளைவ் மாடண்டே பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இவரும் அதே தான் துருஜுரலுக்கு சொன்ன மாதிரி தான் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஸ்ல வந்து இருக்காரு. சேம் அதே ஆர்டர்ல தாங்க இருக்காரு. கிட்டத்தட்ட ரொம்ப டவுன்ல தான் இருக்காரு. ஒரு 3rd டவுன் 4th டவுன் சம்திங்ல தான் வந்து ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்து வராரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இவர்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த 25 ஃபேண்டசி பாயிண்ட், அதாவது விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த 20+ ஃபேண்டசி பாயிண்ட்
பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் அவர் வந்து ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ டாப் ஆர்டர்ல விக்கெட்டை விழுந்துருச்சு, இவர் பேட்டிங் ஆர்டருக்கு வந்தாருன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு 10 பிளஸ் ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு 35ல இருந்து ஒரு 40 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு தான் ஒரு ஆக்டிவான பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ அடுத்ததா 50-50 ஆப்ஷன்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். இதுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங் அண்ட் ஆவேஸ் கான் இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு டாப் ஆர்டர் ஒரு 3rd டவுன் சம்திங்ல தான் வந்து பேட்டிங் வந்து இறங்குறாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா, ஸோ டாப் ஆர்டர்ல இருக்கவங்கள வந்து மேட்சை முடிச்சிட்டாங்கன்னா ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்து கிடைக்காது. ஸோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தாலும் அதுவும் இல்லைங்க. கேச்சஸ் பிடிக்கிற பாயிண்ட்ஸ்லும் இவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் எதுவும் இல்லை. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இவர் வந்து நான் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஏன்னா டாப் ஆர்டர்லேயே பேட்டருக்கு மேட்சை வந்து முடிச்சிட்டாலும் இவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்காது, வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் இல்லாதனால இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து நான் வந்து பிக் பண்ணியிருக்கோம். அடுத்து ஆவேஸ் கான் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாரு. ஸோ 4 ஓவர் பவுல் பண்ணா மினிமம் வந்து ஒரு 2 விக்கெட் ஆச்சும் நமக்கு வந்து கிடைக்கணும். 2 விக்கெட் கிடைச்சா மட்டும்தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிளா பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ மற்ற பட்சத்துல இவர் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா பிக் பண்றது ஒரு ஆக்டிவான விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் எதுவுமே இல்லாத ஒரு பிளேயர். ஸோ பவுலிங் மூலமா மட்டும் இவர் வந்து 2 விக்கெட் வந்து கம்பல்சரி வந்து எடுத்தாலும். ஸோ அப்படி எடுத்தா மட்டும்தான் இவர் வந்து ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிளா பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ அடுத்ததா ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் இன்னசென்ட் கையா பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாரு. ஸோ இவர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல இருந்து மட்டும் ஒரு 30ல இருந்து ஒரு 35 பிளஸ் ரன் வரையும் அடிக்கணும். அப்படி அடிச்சா மட்டும்தான் இவர் வந்து ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. மற்ற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா பெருசா எதுவும் இல்லை. ஸோ அதனால இவரை வந்து ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து பிக் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் ஜோனதன் சேம் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப டவுன்ல தான் வராரு. கிட்டத்தட்ட 5th பொசிஷன் 6th பொசிஷன் தான் வந்து பேட்டிங் ஆர்டர் இவருக்கு வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டருக்கு வருவாரா அப்படிங்கறத ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்து இருக்கு. ஸோ அதனால இவர் வந்து நான் வந்து 50-50 ஆப்ஷனை வந்து பிக் பண்ணியிருக்கேன். பாரத லோ பர்சன்டேஜ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். கலீல் அகமது அண்ட் ரியான் பராக் இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில இருந்து பிக் பண்ணியிருக்கோம். ஜிம்பாப்வேல இருந்து மர்மணி அண்ட் லூகா ஜாங்வே இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். இதுல வந்து கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஓவருமே கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாரு. கிட்டத்தட்ட ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல இருக்காரு. ஒரு 30% கீழே தான் வந்து பீப்புள் வந்து இவர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து மிடில் ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்ல இருந்து அந்த 15 ஓவருக்குள்ள 16 ஓவருக்குள்ளேயே இவரோட ஓவர் வந்து கம்பல்சரி வந்து முடிச்சிருவாருங்க. ஸோ அப்படியே பார்த்தா இவர்கிட்ட இருந்து கம்பல்சரி நம்ம 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஸோ அப்படி 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிடும். பிளஸ் 4 பாயிண்ட் வந்து ட்ரீம் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், பிளஸ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் உள்ள ஒரு பிளேயர் சொல்லலாம். அந்த கேச்சஸ் பிடிக்க பாயிண்ட்ஸ்ல இருக்கும். கிட்டத்தட்ட அன்எக்ஸ்பெக்டா ஒரு கேச்சஸ் பிடிச்சாலும் ஒரு 8 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 80 பிளஸ் இருந்து ஒரு 70ல இருந்து ஒரு 80 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. சப்போஸ் இவருக்கு வந்து 2 விக்கெட் கிடைக்கல, 1 விக்கெட் தான் கிடைச்சது அப்படின்னா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட் வரை வந்துடும். அது அந்த 1 விக்கெட் வந்து டைரக்ட் ஸ்டெம் ஹிட் பண்ணிட்டாரு. அந்த டைரக்டா போகும்போது ஸ்டெம்ல அடிச்சு விக்கெட் வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு 12 எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் வந்து கிடைக்குங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு 36 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து விக்கெட் மூலியமாவே கிடைச்சிடும். பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய 4 பிளஸ் பாயிண்ட் 8 பாயிண்ட் வந்து கேரிஸ் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு 8 பாயிண்ட் வந்து சொல்லிருக்கேன். ஸோ 2 கேரிஸ் பிடிச்சா கிட்டத்தட்ட ஒரு 16 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் டீமுக்கு எலிஜிபிளா இருக்க ஒரு பிளேயரா தான் வந்து இருப்பாரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு 30% டீம் தான் பீப்புள் தான் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து லோ பர்சன்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. அடுத்த ரியான் பராக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 1 டவுன் வந்து இறங்குறாரு. ஸோ 1 டவுன் இறங்குற பட்சத்தில் இவரு இருந்து பேட்டிங் ஆர்டர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 பிளஸ் ரன் கம்பல்சரி வந்து எதிர்பார்க்கலாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரா பேட்டிங் ஸ்கில்ல வந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாம கேச்சஸ் பிடிக்கக்கூடிய இடங்கள்லாம் இவர் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாம் வந்து கம்பல்சரி வந்து இருப்பாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல கம்பல்சரி ஒரு 2 கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். கேச்சஸ் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 60ல இருந்து ஒரு 60 பிளஸ் கிட்டத்தட்ட ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்த மறுமணி பொறுத்த வரைக்கும்
இன்னிங்ஸை வந்து ஓபன் பண்றாருங்க. ஸோ ரொம்பவே பேட்டிங் ஸ்கில்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு. கம்மியான பால்ல அதிகபட்ச ரன் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர்னு வந்து சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 10 பால் பிடிச்சிருந்தாலும் அதுல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25 ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர்கிட்ட இருந்து கம்பல்சரி ஒரு 20+2 மேல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கேச்சஸ் பிடிக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப்ல வந்து இருப்பாருங்க. ஸோ அதுல கிடைக்கக்கூடிய ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட், டீம்ல இருக்கக்கூடிய 4+ ஃபேண்டசி பாயிண்ட் போது கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் வச்சாலும் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்ததா லூகா ஜாங்வே. லூகா ஜாங்வே பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மேட்ச்ல வந்து கிட்டத்தட்ட 4 ஓவருமே கம்பல்சரி பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ 4 ஓவர் கம்பல்சரி பவுல் பண்றாருன்னா மஸ்ட் விட்டு நம்ம ஒரு விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் 25 ஃபேண்டசி பாயிண்ட் வரும் வந்துடும். பிளஸ் 4 பாயிண்ட் வந்து ட்ரீம் டீம்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் அண்ட் கேச்சஸ் பிடிக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப்ல இருப்பாருங்க. அந்த லாங் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 16 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிடும். அவர் 2 கேட்ச் பிடிச்சிட்டாலும் ஒரு 16 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ ஓவராலா ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. ஓகே, இப்போ அடுத்ததா ஹை பர்சன்டேஜ்ல ஒரு சேஃபான பிளேயர்ஸ் யார் யாரு, அவங்களுக்கு என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படிங்க பார்ப்போம். சுமன் கில், இந்தியா பொறுத்த சுமன் கில், கெய்க்வாட், அபிஷேக் சர்மா அண்ட் ரவி பிஷ்னாய், இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பர்சன்டேஜ் இருக்க பிளேயரா இருப்பாங்க. ஸோ இவங்க ஹை பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு ஒர்த்தான பிளேயரா அப்படிங்கிறது பார்ப்போம். சுமன் கில்லை பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட கேப்டன்ஷிப்பை இவர் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ பேட்டிங் ஆர்டர்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்ல இருக்காரு. ஸோ இந்த பிச்சு பேட்டிங்கை சப்போர்ட் பண்ணுங்கிற பட்சத்தில் இவங்க சுமன் கில் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க 2 பேருமே இந்த இன்னிங்ஸ்ல வந்து ஒரு 100+2 மேல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஸோ சப்போஸ் அன்எக்ஸ்பெக்டடா சுமன் கிலோட விக்கெட் இழந்துருச்சுன்னா இவரோட ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பார்த்தா பெருசா எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த கேப்டன்ஷிப் இருக்கனால அந்த நியர்பை பவுலர்ஸுக்கு நியர்பைல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காத நியர்பைல வந்து இருப்பாரு. ஸோ அப்படிங்கிற பேட்டிங் ஆர்டர்ல மட்டும் இவர்கிட்ட வந்து ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். ஸோ அன்எக்ஸ்பெக்டா அந்த நியர்பைல அடிச்சு ரன் அவுட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் நியர்பைலே தட்டி விட்டு சிங்கிள்ஸ் மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் டைம்ல இவற்றின் மூலயமா ஒரு விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அது மூலயமா கிடைக்கக்கூடிய ஒரு 6+ பாயிண்ட் தான் இருக்கும். டைரக்ட் ஹிட் பண்ணிட்டாருன்னா ஒரு 12+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும். இல்ல பவுலருக்கு த்ரோ பண்ணி விக்கெட் எடுத்துட்டாருன்னா இவருக்கு வந்து ஒரு 6+ ஃபேண்டசி பாயிண்ட் தான் வந்து கிடைக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இவ்வளவு ஹை பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்கிறதுல கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனா தான் வந்து இருப்பாரு. அதுதான் ருத்ராஜ் கெய்க்வாட். ருத்ராஜ் கெய்க்வாடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த பர்டிகுலர் மேட்ச் இருந்து மட்டும் ஒரு 25+ ரன் வரையும் நம்ம வந்து சாலிடா வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கேச்சஸ் பிடிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், அந்த ஸ்கொயர் பவுண்டரி, அந்த லாங் எங்கெங்க கேச்சஸ் பிடிக்கும் அந்த இடத்துல ஒரு ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சரி 1 அல்லது 2 விக்கெட் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சபையும் ஒரு 16 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். ஸோ ஓவராலா இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீம் டீமுக்கு ஒரு எலிஜிபிள் பிளேயரா வந்து இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு ஹை பர்சன்டேஜ் பீப்புள் பிக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஒருத்தான ஆப்ஷன் தான் வந்து இருப்பாரு. அடுத்து அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மா பத்தி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட 2 ஓவர் அல்லது 3 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் 25 ஃபேண்டசி பாயிண்ட் பிளஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு 4+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா 1 டவுன் வந்து இறங்குறாரு. ஸோ அதுல இவர் எடுக்கக்கூடிய ஒரு 20+ ஸ்கோர் எடுத்துட்டாலும் ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் வரும் கிடைச்சிடும். கிட்டத்தட்ட இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து ஒரு 55 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்த ரவி பிஷ்னாய். ரவி பிஷ்னாயை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஓவருமே வந்து கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. ஸோ இவர் ஒரு பவுலிங் ஸ்கில் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ 4 ஓவர் பவுல் பண்றதுனா கம்பல்சரி இவர்கிட்ட இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ இவரை வந்து ஹை பர்சன்டேஜ் பிக் பண்ணி இருக்கிறதுக்கு ஒரு ஒர்த்தான பிளேயரா தான் வந்து இருப்பாரு. அடுத்த ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் வெலிசி மாதவரே. மாதவரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இன்னிங்ஸை வந்து 1 டவுன் வந்து இறங்குறாரு. இவர் வந்து பேட்டிங்ல இருந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்ல இருக்காரு வந்து சொல்லுவோம் பேட்டிங் ஸ்கில்ல. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல பேட்டிங்ல இருந்து 25ல இருந்து 30+ ரன் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு மாதவரையை பொறுத்த வரைக்கும். ஸோ இவர்கிட்ட வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேட்ச் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஸோ அந்த பட்சத்துல ஒரு கேட்ச் பிடிச்சாருன்னா ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். பிளஸ் 4 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் டீம்ல இருக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட். பிளஸ் பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு 20+ ரன் அடிச்சிட்டாலும் ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து சால்டா வந்து கிடைச்சிடும். இப்படி இருக்க பட்சத்துல கிட்டத்தட்ட 45ல இருந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாரு மாதவரே. ஓகே, அடுத்த சிகந்தர் ராசா. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சிகந்தர் ராசா 2 ஓவர் கம்பல்சரி வந்து பவுல் பண்ணிடுவாரு. இப்படி பேட்டிங் ஆர்டர் பாத்தீங்கன்னா
ஒரு செகண்ட் ரவுண்ட் பொசிஷன்ல வந்து இறங்குறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல இவர் பேட்டிங்ல இருந்து ஒரு 15+ இருந்து ஒரு 20+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பவுலிங் ஆப்ஷன்ல ஒரு விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் முஸ்ரபனியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து 4 ஓவருமே வந்து கம்பல்சரி பவுல் பண்ணிடுவாரு. இவர்கிட்ட இருக்க இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றாருங்க. ஸோ டெத் ஓவர்ல பவுல் பண்ற பவுலர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெத் ஓவர்ல பவுல் பண்ணும்போது இவர்கிட்ட வந்து 1 அல்லது 2 விக்கெட் வரை கூட எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 5% பீப்புள் பிக் பண்ணிடுறதுக்கு ஒரு ஒருத்தான பிளேயரா தான் வந்து இருப்பாரு. இப்போ அடுத்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல யார் யாரை பிக் பண்ணலாம்? சேஃபான ஆப்ஷன் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5th டவுன்ல தான் வந்து இறங்குறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே பேட்டிங் ஆர்டர் வந்து கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு. ஸோ அப்படி பேட்டிங் ஆர்டர் கிடைக்கலன்னா இவங்க 2 பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் மட்டும் கம்பல்சரி வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா கேச்சஸோ இல்லை ஸ்டெம்பிட்டோ பண்ணிட்டாங்கன்னா ஒரு பிளேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25-30+ ஃபேண்டசி பாயிண்ட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டீம் போடுறதுன்னா ஒரு 5 டீம்ல 50-50 ஆப்ஷன் அவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்கோட டெமோ டீம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அபிஷனல் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ அபிஷனல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படியே ட்ரை பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வைஸ்ல ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வைஸ்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ கிராண்ட் லீக்கோட டெமோ டீம் வந்து பார்த்துருவோம். இதில் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல மர்மோனியை வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டிங் ஆர்டர்ல கைக்வாட், ரியான் பராக், கயா. ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சிகந்தர் ராசா, அபிஷேக் சர்மா, பெனட். பவுலிங் ஆப்ஷன்ல அண்ட் ரவி பிஷ்னாய், கலீல் அகமது அண்ட் ஜாங்வே இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் யார் கொடுக்கலாம் பார்ப்போம். இதுல சேஃபான ஒரு கேப்டன் கொடுக்கணும்னு வச்சீங்கன்னா சிகந்தர் ராசா நான் அபிஷேக் சர்மாக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நான் வந்து கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல ரவி பிஷ்னாய்க்கு ஒரு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன், அப்படி இல்லைன்னா ருத்ராஜ் கைகோட கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா சுமால் லீக்கோட ஒரு சேஃபான டீம் யாரும் இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இதுல விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல மாடனே, அடுத்த பேட்டிங் ஆப்ஷன்ல சுமன் கில் அண்ட் ருத்ராஜ் கைக்வாட். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சிகந்தர் ராசா, அபிஷேக் சர்மா, வாஷிங்டன் சுந்தர், பெனட். பவுலிங் ஆப்ஷன்ல முஸ்ரபானி, ரவி பிஷ்னாய், ஆவேஸ் கான் அண்ட் முகேஷ் குமார் இவங்களை வந்து ஒரு ஸ்மால் லீக் டீம் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் அண்ட் ஆவேஸ் கான் இவங்க 2 பேர் கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லை இன்னும் வேற சேஞ்ச் பண்ண வச்சீங்கன்னா சுமன் கிலுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், அப்படி இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சேஃபான பிக்ல சிகந்தர் ராசா அண்ட் அபிஷேக் சர்மா இவங்க 2 பேர் கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நீங்க சுமாலிக்ல ட்ரை பண்றீங்கன்னா மோஸ்ட்லி உங்க ஆப்னட் வந்து பார்த்தீங்கன்னா சுமாலிக்ல ட்ரை பண்ணும்போது இவங்க தான் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ யார் யாருன்னு பார்ப்போம். இவங்க பார்த்தீங்கன்னா சுமன் கில், அபிஷேக் சர்மா அண்ட் சிகந்தர் ராசா இவங்க 3 பேர்ல இருந்து 2 பேருக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே வந்து சேஃபான ஆப்ஷனா வந்து இருக்கும். நான் ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன் அப்படி ஒரு ஆப்ஷன் வைஸ்ல பார்த்தோம்னா கெய்க்வாட், வாஷிங்டன் சுந்தர், முகேஷ் குமார், மருமணி அண்ட் முஸ்ரபானி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து யாராச்சும் 2 பேருக்கு கேப்டன் அந்த வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ரிஸ்கான ஆப்ஷனா இருக்கும். பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஆர்டர்ல வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வந்து எடுத்துட்டாலும் இல்ல பவுலிங் ஆப்ஷன்ல 2 அல்லது 3 விக்கெட் எடுத்துட்டாலும் நீங்க ஒரு பிக் பண்ற பட்சத்துல இவங்க வந்து ஒரு டாப் ஆர்டர் கொண்டு போறதுக்கு ஒரு எலிஜிபிளான பிளேயரா வந்து இருப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.